அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த சைட் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப் சைடோ அல்லது எந்த விலைக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் டவுன் சைடோ இல்லை எதை வச்சு அந்த எந்த ப்ரைஸை வச்சு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம மேக்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எந்த ஒரு நியூஸோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். மேக்ஸ் அதுக்கு சட்டன் ரூல், அவ்வளோதான். இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து உங்களுடைய சிந்திக்கிறதுக்காக மட்டும்தாங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய வேல்யூ வச்சுலாம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஏன்னா இது ஒரு 1000 பாயிண்ட் யாருனாலும் எப்படி ஏறணுங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணுவாங்களே, எந்த இடத்துல பண்ணுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் ட்ரேட் பண்ணணும். இது வந்து சிந்திக்கணும். ஏன் இவர் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு வேல்யூ போட்டு இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? 24,300 கால், 24,300 கால் 108 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணுவோம். 108 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஏறுவதற்கு ட்ரை பண்ணுவோம். அதே போல் அது அங்கே இருந்தாலும் ஒரு விலையில இருந்து இறங்கிட்டு ஒரு விலையில வந்து திரும்பணும் ஆர் டவுன் ஆகும். அதே போல் மேலே போனாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பணும் ஆர் அப் ஆகும். அப்போது அது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் பண்ணி அது போய்கிட்டே இருக்கும். நம்ம போயிட்டு கிரீக்ஸ் டெல்டா கம்மா தீட்டா அதெல்லாம் வேக அருவங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஓகேங்களா? அது சிம்பிளாக மேக்ஸ் படி இயங்கி போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை சார்ந்து படித்து தெரிந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் கொடுக்குறது சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாங்க வர